உறுப்பினர்களுக்கு உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சிஎன்ஐ பிஸ்னஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே iOSக்கும் அது அப்ளிகபிள். iOSலேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. லாகின் ஐடி உங்களோட நம்பர்ஸை போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு நார்மலாக உங்களோட பாஸ்வேர்டு வந்து 2026, அதாவது 2026 இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 4 டிஜிட் பின்னாக நீங்கள் அதை போட்டுக்கோங்க. மற்றபடி இது வந்து ஆல்ரெடி பின் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு மெம்பர்னுடைய லாகின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய சாப்டர், நீங்கள் என்ன கேட்டகரி, அப்புறம் வந்து உங்களுடைய ரினிவல் எப்போ வருது, இது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்கமிங் மீட்டிங்ஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அந்த 1-to-1 ரெஃபரல், விசிட்டர்ஸு, பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், பவர் மீட்டு இது எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் இங்கே மை கான்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள், இதில் போய் பண்ணணும். இப்போ வந்து 1-to-1 எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா 1-to-1 +குறியை அழுத்துங்க. யாரோட நீங்கள் 1-to-1 பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே மை சாப்டர் மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதிலிருந்து உங்கள் மெம்பர்ஸ் யாருங்கிறத சூஸ் பண்ணி அவங்க மூலமாக பண்ணலாம். கிராஸ் சாப்டர்லேயும் அதே மாதிரி இருக்கும். கிராஸ் சாப்டரில் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கிராஸ் சாப்டர் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து உங்கள் இதுக்குள்ளே அவங்க ஓகே பண்ண பிறகு, அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு கிராஸ் சாப்டர் மெம்பர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுவாங்க. ஏன்னா டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து 1-to-1 பொறுத்த வரைக்கும் உங்கள் சாப்டர் மெம்பர்ஸுடைய லிஸ்ட்டில் நீங்கள் யார் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 1-to-1 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீட்டிங் டீட்டெயில்ஸு, டேட்டு, டைமு, மீட்டிங் லொக்கேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் டீட்டெயில்ஸு, அந்த டாபிக் என்னென்னலாம் டிஸ்கஷன் பண்ணிங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டு இந்த கேமரா சிம்பிள் இருக்கிறத செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த கம்ப்ளீட் மீட்டிங் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து 1-to-1 ரிப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் 1-to-1 பண்ண இந்த டேஷ்போர்டு, அப்கமிங் மீட்டிங் என்ற டேஷ்போர்டில் எத்தனை பேர் 1-to-1 பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெஃபரல் அந்த +குறியை அழுத்திக்கோங்க. செலக்ட் மெம்பர்ஸ், யாருக்கு நீங்கள் ரெஃபரல் கொடுக்க போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு அது உங்களுடைய செல்ஃப் ரெஃபரலாக இல்லை அவுட் சைட் ரெஃபரலாக அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ செல்ஃப் ரெஃபரல் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டடாக ஃபில் ஆகிடும் உங்களோட டீட்டெயில்ஸ். ஸோ அவுட் சைட் ரெஃபரல் அப்படின்னும்பொழுது உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து அவுட் சைட் ரெஃபரலில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிஸ்னஸ் பொட்டன்ஷியல்ஸ், இதில் போயிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடிஷ்னல் கமெண்ட்ஸ் இதில் பாஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ் ரெஃபரல்ஸ் போட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதில் நான் எதுவும் ஃபில் பண்ணாதனால அப்படி தெரியும். அதே போல் விசிட்டர்ஸை நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விசிட்டர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இந்த +குறியில் போய்ட்டு நீங்கள் இது வந்து நீங்கள் உங்களுடைய கூகுளில் போய்ட்டு அவருடைய ஃபோட்டோவையும் டவுன்லோட் பண்ணி அதில் இன்புட் கொடுக்கலாம். விசிட்டர் நேமு, கம்பெனி நேமு, பிஸ்னஸ் கேட்டகரி, காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அவரை பற்றியான காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்தராக அந்த விசிட்டரை பற்றியான டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் அதையுமே போட்டுட்டு சப்மிட் விசிட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் ஏதாவது இன்வைட் பண்ண போகிறீங்க, ஆஸ் ஏ மெம்பர்ஸ் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சீஃப் கெஸ்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதையும் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ் உண்டு. நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ இங்கே ட்ராப் டவுன் மை பாயிண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ் இங்கே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு தான் வந்து நம்ம ரெகக்னேஷன் பண்ணுவோம் எவ்ரி டென்யூர். அதனால் இதை நீங்கள் மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸ்லிப்பும் அதே மாதிரி எப்படி போடுறது அப்படின்னா மெம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எவ்வளோ என்ட்ரி கொடுங்க, வேல்யூ, இது பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸாக இல்லை ரிப்பீட் பிஸ்னஸாக, ரெஃபரல் டைப் அவரோட செல்ஃப் ரெஃபரலாக இல்லை அவுட் சைட் ரெஃபரலாக அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஸ்லிப் போட்டிங்க அப்படின்னா அது சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம தேங்க்யூ ஸ்லிப் கொடுக்குறது. இந்த பவர் மீட்டு போகும்போதும் அதே போல் யாரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் பவர் மீட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஆன்லைன் மீட்டிங்காக, ஆஃப்லைனில் பவர் மீட், அப்புறம் யாரோட நீங்கள் பவர் மீட் பண்ணுறீங்க அவரோட டீட்டெயில்ஸு, இது எல்லாமே நீங்கள் இன்புட் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அதனோட பிஸ்னஸ் பொட்டன்ஷியலோட லெவல் எந்த லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ், இப்போ 5 பேர் நீங்கள் பவர் மீட் பண்ணுறீங்கன்னா 5 பேரோட ஃபோட்டோஸ் இதை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சேவ் ஆகிடும். இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய 1-to-1 ரெஃபரல், விசிட்டர்ஸு, சீஃப் கெஸ்ட்டு, தேங்க்யூ ஸ்லிப், பவர் மீட் எல்லாமே இதில் வந்து இந்த +குறியை நீங்கள் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். அதே போல் ட்ரைனிங்கு நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே என்னென்ன ட்ரைனிங்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது சிஎன்ஐலேருந்து ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸு
இன்புட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் வந்து முதல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே முதல்ல செய்ய வேண்டியது இந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ எடிட் ப்ரொஃபைல் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களோட வெப்சைட் ஐடி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே இன்புட்டு கொடுத்துருங்க. இன்புட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது சேவ் ஆகிடும். ஸோ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது பின் அட்ரஸ். இது எதுக்காக அப்படின்னா வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத மற்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பின்னிங் பண்ணி இங்கே ரெட் கலரில் கூகுளில் உங்களுடைய நேம் அங்கே அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மற்ற மெம்பர்ஸுக்கு நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது முக்கியமாக உங்களோட ஆஃபீஸில் இருந்து நீங்கள் பின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அது கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மை சஜஷன்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த மை சஜஷன் உள்ளே போய்ட்டு எனி மெம்பர்ஸ் இந்த ப்ளஸ்ன்னு ஒரு குறி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸை சிஎன்ஐக்கு கொடுக்கணும், ஏதாவது நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னா இதன் மூலமாக நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இதை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு போய்டும். ஸோ அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற தகவலை அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த அட்மின் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து ஹெட்டேபிளில் இருக்கிறவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ். மற்ற உறுப்பினர்களுக்கு மெம்பர்ஸுங்களுக்கு இது காட்டாது. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த பேட்ஜஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்ஸி அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் முதல்ல வந்து மீட்டிங் எப்படி க்ரியேஷன் பண்ணணும் ஹெட்டேபிளில் இருக்கிறவங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸு மீட்டிங் க்ரியேஷன்ஸ்னு இருக்கும். அதுக்கு உள்ளே போயிட்டு அவங்க மீட்டிங்கை செலக்ட் பண்ணலாம். வீக்லி பிஸ்னஸ் மீட். ஸோ மீட்டிங் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த ஷெட்யூல் டைமிங் வெட்னஸ்டே 15th அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 7:30 AM ஸ்டார்ட் ஆகுது, April 14th. ஸோ எண்ட் டைம் 9:30க்கு எண்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் பஞ்ச் டைம்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா அந்த லாஸ்ட் பஞ்ச் டைமில் வந்து எது வரைக்கும் அக்செப்ட் பண்ணால் நீங்கள் கொடுக்குற டைம். ஸோ 8 o'clock வரைக்கும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்தால் லேட் அட்டண்டன்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் வந்து 8 o'clock நீங்கள் லாஸ்ட் பஞ்ச் டைம் கொடுத்துருக்குறோம். இந்த சர்ச் லொக்கேஷன் இதில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் லொக்கேஷன் போட்டோம் அப்படின்னா கூகுள் மேப்பில் அது லொக்கேட் ஆகிடும். ஸோ சேவ் மீட்டிங். இந்த மீட்டிங் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் இது நீங்கள் எல்லா மெம்பர்ஸுக்குமே ஷோ அப் ஆகும். இப்போ பாருங்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ வீக்லி மீட்டிங்ஸ், அப்கமிங் மீட்டிங் வருது, லொக்கேஷன் த பார்க் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து அப்கமிங் மீட்டிங்கினுடைய தகவல். இப்போ வரக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த QR கோடை காட்டிட்டு தான் வந்து அந்த ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் பதிவு பண்ண முடியும். QR கோடு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஹெட்டேபிளை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த மீட்டிங் க்ரியேஷனில் இந்த ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண வீக்லி பிஸ்னஸ் மீட்டை டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த QR கோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து ப்ரொஜெக்டரில் போட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய மெம்பர்ஸ் எல்லோரும் அதை QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து லொக்கேஷன் பேஸ்டு அட்டண்டன்ஸ் ஆக்சஸ். ஒருவேளை நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இந்த ஹோட்டல் பார்க்கை தவிர பக்கத்து பில்டிங்லேருந்து போட்டாலும் இது ஆக்சஸ் ஆகாது. ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வீட்டில் இருந்து போட்டாலோ மற்ற இடங்கள்லேருந்து போட்டாலோ அட்டண்டன்ஸ் ஆக்சஸ்ஸு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் அந்த மீட்டிங் பிளேஸில் வந்து மட்டும்தான் அட்டண்டன்ஸை வந்து போட முடியும். அதேமாதிரி ப்ராக்ஸி அட்டண்டன்ஸ் வந்து ஹெட்டேபிளில் இருக்கிறவங்களால ஆக்சஸ் பண்ணி போட முடியும். இந்த சீஃப் கெஸ்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சீஃப் கெஸ்ட் லிஸ்ட்டு. இது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் பார்த்திங்கன்னா. ஸோ அது என்னென்ன சீஃப் கெஸ்ட் வேணும் அப்படிங்கிறது சிஎன்ஐலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாமே கூட நம்ம ஒர்க் பண்ணி சீஃப் கெஸ்ட்டை நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த டைமர்னு ஒன்று இருக்குது. ஹெட்டேபிளில் டைமர் வீக்லி ப்ரெசன்டேஜுக்கு 45 செகண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் 3 seconds கொடுத்து நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த முடிஞ்ச உடனே பெல் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் ப்ரெசன்டேஷன்ஸும் அதே மாதிரி விசிட்டர்ஸினுடைய ப்ரெசன்டேஷனுக்கும் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கிட்டு இந்த மீட்டிங் டைமரை யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டிங் கிரியேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த வெர்டிக்கல் டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் யூ கேன் சி த ஓவரால் த வெர்டிக்கல் டைரக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். ஸோ சாப்டர் லீடர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அதை பற்றின விவரங்களும் இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரினிவல் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரினிவல் ரிப்போர்ட்டு எப்போ முடியுது, எப்போ அவங்களுக்கான ரினிவல்ஸ் வருது அப்படிங்கிற ரினிவல்ஸ் ரிப்போர்ட்டும் இதில் வந்து நீங்கள் ஷோ அப் பண்ணிக்கலாம் உங்களுடைய சாப்டரில் இருக்கிறது எல்லாத்தையும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டேபிளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்கோம். சாப்டர் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ 1-to-1 எவ்வளோ பண்ணியிருக்காங்க, யார் யாரோட 1-to-1 பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ ஸ்லிப்ஸ்லாம் யார் யாரோட கொடுத்துருக்காங்க, ரெஃபரல்ஸ் யார் யாரோட கொடுத்துருக்காங்க, இந்த பவர் டேட்ஸ் எப்போ நடந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ். இது வந்து பிடிஎஃப்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் பிடிஎஃப்னு இருக்குது. கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்டில் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். வீக்லி பிஸ்னஸ் மீட்டினுடைய டீட்டெயில்ஸ் இது தான். ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி மட்டும்தான் அட்டண்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான பாயிண்ட்ஸ், நீங்கள் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது மெனு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்ஸ்ன்னு இருக்குது. இது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் சிஎன்ஏல என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு டென்யூர், ஸோ செகண்ட் டென்யூர், 1 இயருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஓவரால் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து எல்லாமே ரிப்போர்ட் உங்களோட ரிப்போர்ட் 1-to-1 நீங்கள் பண்ண 1-to-1. இப்போ இந்த ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணுங்க. இது கிவன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1-to-1 ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து 1-to-1 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் அப்படிங்கிறவர் இவரோடையும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து 1-to-1 உங்களை வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெஃபரல்ஸு, ஸோ ரெஃபரல் நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஸோ அந்த ரெஃபரல் வந்து இப்போ எக்ஸாம்பிள் மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாலேயே ரெஃபரலை வந்து கொடுத்துட்டு வரணும். அதுதான் வந்து ஃபார்மேட் இனிமேல். அதனால் வந்து சாப்டருக்குள்ளே வந்து யாரும் அந்த இடத்துல கொடுக்க வேண்டாம். முன்கூட்டியே சாப்டருக்கு மீட்டிங்ஸ் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லோரும் இந்த ரெஃபரல் கொடுக்குறது 1-to-1 எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து ஆப்பில் இன்புட் கொடுத்துட்டு தான் வரணும். அதே மாதிரி ரெஃபரல்ஸ் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 0ல் இருக்குது, அதனால் ஒன்றும் காட்டலை. தேங்க்யூ ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தேங்க்யூ ஸ்லிப் நீங்கள் வந்து எவ்வளோ தேங்க்யூ ஸ்லிப் கொடுத்துருக்கீங்க, ரிசீவ்டு எவ்வளோ தேங்க்யூ ஸ்லிப், உங்களுக்கு எவ்வளோ தேங்க்யூ ஸ்லிப்ஸ் வந்திருக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு தேங்க்யூ ஸ்லிப் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த விசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை விசிட்டர்ஸ் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துக்கலாம். சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் எத்தனை சீஃப் கெஸ்ட்டை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, ட்ரைனிங் சிஎன்ஐ ட்ரைனிங் நீங்கள் எத்தனை ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம இன்புட் கொடுத்துருக்கலாம். இந்த பவர் மீட்டர் அது வந்து எத்தனை பண்ணியிருக்கீங்க, யாரோடலாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, இதில் எதுவும் இல்லை, இன்னும் இன்புட் இல்லாமல் இருக்குது, அதனால் எதுவும் பண்ணல. ஸோ அவார்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸு சிஎன்ஐலேருந்து வாங்கியிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். இது நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படிலாம் வரும், தேங்க்யூ ஸ்லிப்புக்கு வரும், கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டுக்கு வரும், எல்லாமே வந்துட்டுருக்கும். இந்த கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல யாரெல்லாம் என்னென்ன விஷயங்களுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு ஆஸ்க் கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து மெம்பர்கிட்ட நீங்கள் ஒரு ஆஸ்க் கேட்கணும்னு இந்த ப்ளஸ் குறி இருக்குது பாருங்கள் பாட்டமில், இதை ப்ளஸ் நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா இது வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கிவ் ஆஸ்க்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆஸ்க்கு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைட்டில், அதுக்கு டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயிலாக பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஸ்க் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ யாராருக்கெல்லாம் உங்கள் கனெக்ஷனில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இது போகும். இந்த 3வது சிஎன்ஐ ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு எதுவும் அப்டேஷன் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஐ சார்பில் சில அப்டேஷன்ஸு மெம்பர்ஸுங்களுக்காக கொடுப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போகுது, இமிடியேட் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெம்பர் சர்ச் 4வது ஆப்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுடைய அட்ரஸ் மேப் பின்னிங் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா, நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த நியர்பை லொக்கேஷனில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தான் சொன்னோம் பின் அட்ரஸுங்கிற ஆப்ஷன்ஸை இமீடியட்டாக நீங்கள் போய் ப்ரொஃபைல் ஃபில் பண்ண உடனே பின் அட்ரஸை நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நியர்பை யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து ஷோ ஆஃப் ஆகுது. அதனால் அதையும் நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இது வந்து சாப்டர் மெம்பர்ஸினுடைய லிஸ்ட்டு. இஃப் யூ வாண்ட் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்னொரு முறை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அதில் கால் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளிக் டு கால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இது காலில் கிளிக் பண்ணிங்க அப்படியே டைரெக்டாக பேசலாம். வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி அவங்களோட சேட்டிங்க்கு நீங்கள் போய்க்கலாம். மை ஆஸ்க் மை கிவ் இதுவும் இருக்குது. அப்புறம் நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்கீங்க அதை பற்றி இருக்குது. இந்த டெஸ்டிமோனியல் ஸோ அதுவும் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கீங்க, ரிசீவ் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ நோட்டு போடும்போது அவங்க வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்தவங்களோ இல்லை வந்து நம்ம மெம்பர்ஸ் எஸ்பெஷலி நம்ம மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரல் கொடுத்துருக்கோம், இவர் நல்லா பண்ணியிருக்காரு, டயத்துக்கு முடிச்சிருக்காரு, நல்ல ரேட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டார் ரேட்டும் போடலாம். அதை எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த ஸ்க்ராலிங்கில்
இவருக்கு வந்து போகும். இப்போ இந்த மெம்பரை பொறுத்த வரைக்கும் 30 கனெக்ஷன்ஸில் இருக்கார், 2 டெஸ்டிமோனியல் வாங்கியிருக்கார். டெஸ்டிமோனியலில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜாப் பண்ணி கொடுத்த உடனே உங்கள் ஃபெல்லோ மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி டெஸ்டிமோனியல் அதிகமாக போட சொல்லுங்கள். ஸோ அப்போது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷேர் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களை பார்த்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை ஆஸ்க், உங்களுடைய ஆஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இதில் டிஸ்பிளே வரும். இப்போ எதுவும் ஐட்டம் இல்லாததுனால எதுவும் டிஸ்பிளே ஆகலை. அதே மாதிரி கிவ்வும் பார்த்தீங்கன்னா நிறைய இதை போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். முதல்ல எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒவ்வொரு மெம்பரும் சிஎன்ஏ சம்மந்தமான எல்லா ஆக்டிவிட்டீஸும் இனிமேல் ஆப் மூலமாக மட்டுமே கொண்டு வரணும். தயவு செஞ்சு எல்லோரும் ஆப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.